தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாகவும் விரைவுச்செய்திகளாகவும் பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வீட்டின் மாடியில் தோட்டம் வளர்ப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. லயன்ஸ் மற்றும் லியோ சங்கங்கள் சார்பில் நடந்த முகாமில் கீரை, கத்தரி, வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளை விளைவிப்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது அரசு பேருந்து மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். கூடல் மலை தெருவைச் சேர்ந்த கார்த்திக், காளிதாஸ் இருவரும் நிலையூரில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர். திருப்பரங்குன்றம் கிரிவல பாதை பகுதியில் வந்தபோது அந்த வழியாக வந்த அரசு பேருந்து மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் காளிதாஸ், கார்த்திக் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் அருகே கிணற்றில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். ஓரிக்கை ஆசிரியர் நகர் பகுதியைச் சேர்ந்த 5 மாணவர்கள் அங்குள்ள கிணற்றுக்கு குளிப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது தயாநிதி, ஜெகன் ஆகிய 2 மாணவர்களும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு துறை பணியிடங்களில் டாஸ்மாக் பணியாளர்களை கல்வித் தகுதி அடிப்படையில் பணியமர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் 4வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் அந்த சங்கத்தின் மாநில தலைவர் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு துறைகளில் டாஸ்மாக் பணியாளர்களை கல்வித் தகுதி அடிப்படையில் பணியமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அரசு அதிகாரி பணியிட மாற்றத்தை கண்டித்து தஞ்சையில் பொதுமக்கள் சார்பில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தஞ்சை வட்டாட்சியராக பணியாற்றி வந்தவர் ரவிச்சந்திரன். இவர் சமீபத்தில் பட்டுக்கோட்டை வட்டாட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேர்மையான முறையில் பணியாற்றிய ரவிச்சந்திரனை இடமாற்றம் செய்ததை கண்டித்து தஞ்சை ஜோக்கர் என்ற தலைப்பில் பொதுமக்கள் கண்டன போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளதால் அதன் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஓணம், விநாயகர் சதுர்த்தி ஆகியவற்றை முன்னிட்டு பாவூர் சித்திரம் பகுதியில் வெங்காயம், கத்தரிக்காய், தக்காளி, புடலங்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் அவற்றின் விலையும் வீழ்ச்சி கண்டுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் விவசாய சங்கங்கள் நடத்தும் போராட்டத்துக்கு இந்திய மக்கள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று அந்த கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கும்பகோணத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விநாயகர் சிலை ஊர்வலங்களில் தேவையற்ற கட்டுப்பாடுகளை தமிழக அரசு நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சிறுவாணி அணையின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட முயற்சிப்பது வேதனைக்குரியது என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் உள்ளாட்சி தேர்தல் குறித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஈஸ்வரன், சிறுவாணி அணையின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட அனைத்து கட்சிகளும் போராட தயாராக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சிவகங்கையில் மனவளக்கலை மன்றம் சார்பில் நடந்த மனைவி நல வேட்பு நாள் நிகழ்ச்சியில் ஏராளமான தம்பதிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கணவன்மார்கள் மனைவிக்கு மரியாதை செலுத்தினர். இதன் மூலம் தங்களுக்குள்ளான புரிதல்கள் அதிகப்படுவதாக தம்பதியர் தெரிவித்தனர்.